ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 1/2 kg ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அது கூடவே 6 கப் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்ன மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்சேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேக் செய்கிறதுக்கு மெயினான திங் பார்த்திங்கன்னா வெயிட் மிஷினு. அது இருந்தால் தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டால் பர்ஃபெக்டான கேக் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஐசிங் சுகர், அதாவது சுகர் பவுடர், அது வந்து ஒரு 95 கிராம் எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து மைதா எடுத்துக்கலாம். மைதாவோட அளவு பார்த்திங்கன்னா 85 கிராம் எடுத்திருக்கேன் நான். நம்ம நார்மல் மைதாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை கேக்குக்குன்னே தனியாக மைதா யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முட்டை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கேக்குக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு 2 முட்டை பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன முட்டையாக இருந்தால் நீங்கள் 3 முட்டை எடுத்துக்கலாம். நம்ம வந்து கேக் பீட் பண்ணுறதுக்கு அகலமான பாத்திரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்சிங்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 முட்டை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 பிஞ்சு சால்ட்டு. இப்போ நம்ம வந்துட்டு 1 to 3ங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஆன் பண்ணி லோ டு ஹை வந்துட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபுல்லாக நம்ம போட்ட முட்டை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளஃபியாக மேலே வந்துட்டு அதோட குவான்டிட்டி வந்து எக்ஸஸாக தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பீட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 சுகர் ஆட் பண்ணி ஃபுல்லாக பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற சுகரை பீட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இது எந்த அளவுக்கு பீட் ஆகுதோ அதை பொறுத்து தான் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ளஃபியாக நம்ம போட்ட முட்டைக்கு அதோட குவான்டிட்டி டபுளாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலும் பாலும் எடுத்துக்கலாம். பாலோட அளவு பார்த்திங்கன்னா 55 ml, ஆயிலோட அளவு பார்த்திங்கன்னா 20 ml. நான் வந்து அதையும் வெயிட் மிஷின்லேயே வச்சு எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் போட்டுட்டு பீட் பண்ணிடலாம். ஆயில் போட்டது நிறைய நேரம் பீட் பண்ணக்கூடாது. 1 to 10 கவுண்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். ஆயில் போட்டுட்டு அதிகமாக பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் அப்படியே வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா 3 எடுத்து வச்சுருக்கோம். 3 நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா அந்த முட்டைக்குள்ளேயே வந்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இது மிங்கிள் ஆகிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சளிச்சு எடுக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்பூன் விட்டு கலந்து விட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பால் ஆட் பண்ணியாச்சு. இந்த விஸ்கு வச்சு லைட்டாக திருப்பி தான் விடணும். நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடாக வைக்காமல் நார்மலாக நான் என்ன பண்ணனோ அதை காட்டியிருக்கேன். லைட்டாக திருப்பி தான் விடணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளஃபினஸ் அப்படியே கீழே போயிட்டு கேக் வந்து நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வராது. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து கேக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பேச்சுலாக வச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் பயங்கரமாக சொதப்பிடும், கட்டி ஆயிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. என்னோடது வந்து ஐபெல் ஓடிஜி. நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். 2 ராடும் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கேக் வந்து ஊற்றிடலாம். இது வந்து 5 இன்ச் டின்னு. 5 இன்ச் டின்னு வந்து 1/2 கிலோ கேக்குக்கு கரெக்டான அளவு. அதுக்குள்ளே பட்டர் ஷீட் போட்டுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து டின்னுக்கு பேட்டரை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டின்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் 3/4 பாகம்தான் பேட்டர் இருக்கணும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது வெளியில் பொங்கி வந்துடும். இப்போ நான் 250 கிராம் பேட்டரில் 200 கிராம் பேட்டர் வந்துட்டு 1/2 kg கேக்குக்காக எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் வந்து நான் கப் கேக்காக வச்சுருக்கேன். 2 தடவை நல்லா டேப் பண்ணிட்டோம்னா பபிள்ஸ் இருந்தால் வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு ஒரு 2 ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கேக் வந்து உள்ளே செட் பண்ணிடலாம் ஓடிஜிக்குள்ளே. நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லைங்க, அது அப்படியே வந்துட்டு 25 மினிட்ஸுக்கு மாற்றிடலாம். அப் அண்ட் டவுன் ராட் இருக்கணும், 180 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கணும். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஓடிஜி அவனை பொறுத்து அதோட ஹீட் வந்து மாறும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். என்னோடது ஐபெல்லோடது, எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா 6 கப் கேக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு உள்ளே 2மே செட் பண்ணிடலாம். கப் கேக் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு பேக் ஆயிரும். நம்மளோட அந்த மெயின் கேக் பேட்டர் வந்துட்டு 25 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 kg கேக்குக்கு நான் வந்து இன்றைக்கி 135 கிராம் க்ரீம் எடுத்திருக்கேன். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ரிச்சோட சன் விப்பிங் க்ரீம். நம்ம வந்துட்டு க்ரீம் கொஞ்சம் லூஸ் ஆனதும் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் மூடி வெண்ணிலா எசன்ஸு ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அதில் சுகர் இருக்கும், நம்மளுக்கு அது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கிறதுனால நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு 10 to 15 மினிட்ஸ் 1/2 3 அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லோ டு ஹை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிஃபான ஒரு க்ரீம் வந்துடும். நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அது ஒவ்வொரு க்ரீமை பொறுத்து மாறும். எனக்கு 10 to 15 மினிட்ஸில் வந்து நல்ல டைட் ஒரு க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம எடுத்து கீழே காமிச்சோம் அப்படின்னா அது கீழே விழக்கூடாது, கொஞ்சம் கூட லிக்விட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும். இது வந்து க்ரீமுக்கு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ அவ்வளோதான். நம்ம அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கேக்கும் வெந்துருச்சு. நம்ம க்ரீம் ரெடி பண்ணனதும் அதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும், ஃபுல்லாக செட் ஆகட்டும். இப்போ வந்து எனக்கு கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் எனக்கு வந்துட்டு அந்த மெயின் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து குச்சி விட்டு பார்த்தப்ப வந்துட்டு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே வச்சாச்சு. இப்போ 2 கேக்குமே ரெடி ஆயிடுச்சு. அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்துட்டு ஐசிங் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதனால். இப்போ கப் கேக் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ஐசிங் பண்ணுறப்ப நம்மளோட கேக் பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. நம்ம அவன்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஒருவேளை லைட்டாக சூடாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீம் வந்து ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு ஒழுகி ஊற்றிடும். கண்டிப்பாக நம்ம டைம் கொடுக்கணும், வெயிட் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபுல்லாக ஒரு 35 மினிட்ஸ் ஆச்சு கம்ப்ளீட்டாக கூலிங் ஆகிறதுக்கு. மேலே இருக்கிற லேயர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ஏன்னா அது கொஞ்சம் முட்டை ஸ்மெல் வரும். அதனால் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அது ஒரு ஸ்நாக்ஸ் டைமு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கீழே வேஸ்ட் பண்ண வேண்டாம், நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து அது சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கேக்கு 3 லேயராக போட்டலாம். கேக்கோட சாஃப்ட்னஸ் பற்றி நான் சொல்லலை, ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து 3 லேயராக நம்ம எடுத்துக்கலாம். 3 லேயராக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேக் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 kg போர்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வைக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா கேக் கட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி பீசஸ் கரெக்டாக வராது. நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் ஒரு லேயர் கொடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஸ்ட்ராபெரி கேக்குங்கனால ஸ்ட்ராபெரி க்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதையும் மேலே ஒரு லேயர் கொடுத்துட்டு 3 கேக்கையும் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா கேக்கோட ஃபுல் சைடும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் க்ரீம் வச்சு. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து க்ரம் கோடுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லேயர் வந்து நான் ஒயிட் வச்சு தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த கேப்பும் இல்லாமல் நீட்டாக பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம எந்த கலர் க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஃபுல் செகண்ட் கோட் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ மேலே வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண நாசில் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்டார் இருக்கிற மாதிரி ஒரு நாசில் தான் யூஸ் பண்ணேன். அந்த ஒரு நாசில் யூஸ் பண்ணி தான் எல்லா டிசைனுமே பண்ணேன். அந்த ஒரு நாசிலே கிட்டத்தட்ட 12 டிசைன்ஸ் பண்ணலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கப் கேக் ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் க்ரீம் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இன்றைக்கி கப் கேக்கும் ஐசிங் பண்ண போகிறேன். என்னோடய பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே, ஸோ அவளுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு குட்டி பையனுக்கு நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் இந்த மாதிரியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மேலே க்ரீம் போட்டதும் ஸ்மால் சைஸ் கோல்டன் சுகர் பால்ஸ் மேலே டெக்கரேஷன் லைட்டாக வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ரெண்டையுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 6:30 போல் தான் நம்ம வந்து கேக் வெட்ட போகிறோம். நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவராவது மினிமம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் வந்து க்ரீம் ஃபுல்லாக செட் ஆகும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம். கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு சிம்பிளாக 2 பட்டர்ஃப்ளை மட்டும் வச்சு அதோட ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான், இதான் ஃபைனல் லுக். சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் ஆகட்டும், குட்டீஸ் ஆகட்டும். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.